கடந்த மாதங்கள் முழுவதும் கர்த்தர் நம்மை கண்மணியைப் போல பாதுகாத்த கிருபைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். இப்புதிய மாதத்தை காணச் செய்த தேவனுக்கு கோடான கோடி நன்றி செலுத்துவோம். வேத பயணத்தில் இன்று நாம் பார்க்க போவது மே மாதத்தின் வாக்குத்தத்தம். யோபு 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். எனக்கன்பான தேவச்சனமே, இப்புதிய மாதத்தில் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். சாதாரணமான பெரிய காரியங்கள் அல்ல, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்ய போகிறார். எப்படிப்பட்டவைகளை கர்த்தர் செய்வார் என்று பார்ப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை அறிவிக்கும்படி தயவு செய்வார். கர்த்தர் பெரிய காரியங்களை நடத்தி தமது மகிமையை விளங்கச் செய்வார். கர்த்தர் உங்கள் கண்களுக்கு முன்பாக பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதியார் சொல்வார்கள். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்து மகிழச் செய்வார். ஆம், இந்த 5 விதமான ஆசீர்வாதத்தின் பெரிய காரியங்களை இம்மாதம் தேவன் உங்களுக்கு செய்து உங்கள் தலையை உயர்த்தி மேன்மைப்படுத்த போகிறார். நாம் ஜெபிப்போம். அன்பின் பிதா, கேட்ட வார்த்தையின்படியே நீர் எங்களுக்கு செய்ய போற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். கர்த்தர் தாம் இந்த வார்த்தையை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.